Time 12:48 AM. Day 50 and day 51 தெரியும். 50 நாள். வாவ்! நானே நினைக்கல. இவ்ளோ நாள் நானே இது பண்ணுவேன்னு. பட் எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல. ஏதாவது எங்கேயாவது சொல்லியே தீரணும். ஒண்ணு டைரியில எழுதணும். டைரியில எழுத ரொம்ப லேசியா இருக்கு. ஏன்னா, ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் அந்த தாட் ப்ராசஸ் வந்து வேர்ட்ஸா மாற மாட்டேங்குது. ஸோ இதுதான் ஆப்ஷன். டே 50 ஆ ஆஃபீஸ் போறதுக்கு ரெடியான ம். ஏன்னா ஆல்ரெடி ஊருக்கு போயிட்டு சென்னை வந்து ரொம்ப டயர்டா இருந்துச்சு. பட் ஸ்டில் குக் பண்ணேன். அப்பா வீட்ல இருந்து முருங்கக்கா அறை இருந்துச்சு. சொன்னேன்ல நான் அத எடுத்துட்டு வந்தேன்னு. ஸோ முருங்கக்காய் தக்காளி குழம்பு பண்ணேன். அப்புறம் முட்டைக்கோஸ் ஆ பண்ணேன். ஐ மீன் கேபேஜ் பொரியல் பண்ணேன். ரைஸ் இதெல்லாம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு பேக் பண்ணேன். டிஃபன் பாக்ஸு. ஒரு ஒயிட் அண்ட் பிளாக் பாடிகான் தான் போட்டேன். ஆஃபீஸ் போனேன். கேப்ல தான் போனேன். வண்டியில போணும்னு நினைப்பேன். ஆனா போமாட்டேன். அப்புறம் வேற என்ன ஆச்சு? கேப்ல போயிட்டு ஆமா. ஐயோ! அந்த மனுஷன் செம்ம ஸ்லோவா ஓட்டுறாரு அண்ட் ஃபோன் பார்த்துட்டே போறாரு. எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. நான் எப்பவும் ஆஃபீஸ் ரீச் ஆயிருக்கணும். ரொம்ப லேட் பண்ணிட்டாரு. கோவம் வந்துச்சு. 1 ஸ்டார் ரேட்டிங் தான் போடணும். நான் ஆனா போடல. மறந்துட்டேன். நாளைக்கு முழுசா போடணும். அதுக்கப்புறம் சரு பர்த்டேக்கு ஆஃபீஸ் போனோனே நான் பார்த்தேன். ஆனா சரு சந்து காணோம். லிஸ்ட்ல காணோம். சரின்னு தண்ணி குடிக்க போனேன். சரு வந்தான். பர்த்டே பேபி ஹக் குடுத்தேன். சரு வந்து ஃப்ளவர் இது ஆஃபீஸ் ஃப்ளவர் அப்படின்னா அதனால என்ன அப்படின்னு. அப்புறம் சந்து வந்தாங்க. 2 பேரும் ஏதோ சாண்ட்விச் சாப்பிட பேண்ட்ரி போனாங்களாம். அப்ப நான் சொன்னேன், "என்ன விட்டுட்டு சாண்ட்விச் சாப்பிடுறீங்கல்ல? நான் வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டீங்கல்ல?" அப்படின்னு. அப்போ சாரு தான் சொன்னான், "கொஞ்சம் பசிச்சுது. வர வழியில சாண்ட்விச் வாங்கணும். ஆனா 10 பைசாக்கு நல்லா இல்ல. தூக்கி போட்டோம்" அப்படின்னாங்க. அப்புறம் நானு சரி எனக்கு ஏதாவது வாங்கணும் போல இருக்கு அப்படின்னு. ஆ எனக்கு மீரி நைட்ல பாப்கார்ன் ரொம்ப பிடிக்கும். அது என்னமோ தெரியல ரொம்ப பிடிக்கும். நான் ஆர்டர் பண்ண போனேன். சரு வந்து அவன் ஆர்டர் பண்றேன்னான். ஆ அப்புறம் ஆக்சுவலி ஆமா தண்ணி குடிச்சிட்டு பிளேஸ்க்கு வந்த உடனே சருவுக்கு லட்டு குடுத்தேன். பர்த்டே பேபில சந்து எடுத்தாரு லட்டு. சிப்ஸும் குடுத்தேன். ஆ மனிஷா எங்கள பாஸ் பண்ணி போனாங்க. மனிஷாக்கு ஒரு லட்டு குடுத்தேன். நான் சந்துட்டயும் சருட்டயும் சொன்னேன். இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் லட்டு. யாருக்கும் நான் குடுக்க மாட்டேன். பட் உங்களுக்கு குடுக்குறேன்னா, நீங்க எனக்கு அவ்ளோ இம்பார்ட்டன்ட். நீங்க எனக்கு ஃபேமிலி மாதிரி அப்டின்னேன். சரின்னாங்க. அதுக்கப்புறம் இந்த பாப்கார்ன் ஆர்டர் பண்ணோம். அப்புறம் சார் வந்திருந்தாரு. கொஞ்சம் வேல பண்ணேன். அப்புறம் என்னமோ தெரியல ரெக்கார்ட் பண்ணும்போது அநியாயமா தூக்கம் வருது. டசன்ட் மேட்டர். அப்புறம் ஆ பாப்கார்ன் அ சரு வந்து விங்ஸ் வேணும்னா, சந்து வந்து ஏதோ கொசடில்லா அண்ட் ப்ளூ மொஜிட்டோ அந்த மாரி ஏதோ ஒண்ணு போட்டாரு. நான் வந்து நக்கட்ஸும் போட்டேன். டெலிவர் ஆச்சு. ஆ சாப்ட்டுட்டு லைக் நாங்க பேண்ட்ரி தான் போயிட்டு சாப்பிடுறோம். சாரு சந்து சார் வந்து அங்க அக்காங்களுக்கு என்னோட நக்கட்ஸ் பாக்கெட் எடுத்துட்டு காட்டுறாரு, குடுக்குறாரு. எனக்கு செம்ம டென்ஷன்.
ஓகே. அவன் அவன் வாங்குனதுலருந்து குடுக்கணும். அதென்ன நான் ஆர்டர் பண்ணது குடுக்கல அப்படின்னு. அதாவது அவரு கெசடிலாம் எடுத்து குடுத்தா ஓகே. அவருக்கு என்ன வேணுமோ அதானே ஆர்டர் பண்ணாரு. என்னோட பாப்கார்ன் நக்கெட்ஸும் நான் வந்து ஆப்ல தான் வச்சிருக்கேன். ஏன்னா அவரோட கெசடில ரொம்ப குவான்டிட்டி கம்மியா இருக்கு. சின்ன பீஸ் அது. விங்ஸும் எடுத்து குடுத்தாரு. அப்புறம் பாப்கார்னும் நக்கெட்ஸும் நெறைய எடுத்துட்டு சாப்ட்டாரு. நான் ஒளிச்சு ஒளிச்சு வச்சேன். பட் ஸ்டில் சாப்ட்டாரு. ஆனா ஃபன்னா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவைப்பட்டு படுது. லைக் பேங்க்ல குடுக்கறதுக்கும், அப்புறம் ஓட்டர் ஐடி குடுக்கறதுக்கும். அதனால ஆ நானும் சந்தும் வண்டி எடுத்துட்டு அந்த ஸ்டுடியோ போயிட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துட்டு வந்தோம். வரும்போது எதுக்கோ சிரிச்சோம். எதுக்குன்னு ஞாபகம் இல்ல. அவரு கிள்னாரு. அப்ப நான் கத்துனேன். அப்ப அவரு "வலிச்சா கத்தக்கூடாது. தாங்கிக்கணும்" அப்டின்னாரு. ஸ்பெசிஃபிக்கா இது YouTubeல சொல்லக்கூடாதுன்னு வேற சொன்னாரு. அதுக்காகவே நான் சொல்லுவேன். நான் சும்மாவே சொல்லுவேன். இப்ப சொல்லக்கூடாதுன்னு சொன்னனால கண்டிப்பா சொல்லுவேன். அது ஒண்ணா. அப்புறம் வேற என்ன ஆச்சு? ஆஃபீஸ் வந்துட்டு ஆ அதாவது அ சாகித்யா, மௌனா, அப்புறம் என்னோட பேக்கி பக்கத்துல இருக்கிற பொண்ணு, உங்களுக்கு எல்லாம் நான் லட்டு குடுத்தேன். ஏன்னா இவங்க எல்லாம் எனக்கு ஃபேவரைட்ஸ். லைக் தங்கச்சிங்க. ஆனா வேற யாருக்கும் நான் குடுக்க மாட்டேன். அப்படி எல்லாருக்கும் குடுக்க எனக்கு தோணல. ஆ சரு வந்து அ கலாய்ச்சிட்டே இருந்தான். லட்டு யாராவது அவன் பர்த்டேன்னு யாருக்குமே நெறைய பேருக்கு தெரியல. நானே எல்லார்ட்டயும் சொன்னேன். இன்னைக்கு சரவணோட பர்த்டே விஷ் பண்ணுங்க. அவன்கிட்ட ட்ரீட் கேளுங்க அப்படின்னு. அப்புறம் சரு வந்து எல்லார்ட்டயும் அவங்க லட்டு வச்சிருக்காங்க. லட்டு குடுத்தாங்களா அவங்க? அப்படின்னு சொல்லி அவனும் பேசிட்டு இருந்தான். எனக்கு சங்கீதா ரொம்ப பிடிக்கும். சங்கீதா வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அசோசியேட் டைரக்டர். என்னமோ தெரியல. எனக்கு அவங்கள பார்த்தா ஒரு கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட், அட்மிரேஷன் தெரியல. ஏதோ ஒரு ஜென்மத்துல எனக்கு பொறக்காத போன அக்கா. அந்த மாரி ஒரு ஃபீல். ம். அவங்க அவங்களுக்கு நான் பிங் பண்ணேன். பார்த்தா அவங்க ஆல்ரெடி ஆஃபீஸ் விட்டு ஐ மீன் ஷிஃப்ட் முடிச்சு போயிட்டாங்க. ஸோ பாருவும் வரலையா, நான் அவங்களுக்கு 2 பேருக்கும் லட்டு வேலைய எடுத்து வச்சேன். நான் வந்து சருட்டையும், சந்துட்டயும் கேட்டேன். அ "வோட்டர் ஐடி சரி பண்ண போணும். பேங்க் போணும். வரீங்களா?" அப்படின்னு. அவங்க வர தயாரா தான் இருந்தாங்க. பட் என்ன ஆஃபீஸ் வர சொன்னாங்க. எனக்கு அங்க தான் இடிச்சுது. ஏன்னா நான் ஆஃபீஸ் போனா வீட்ல இருக்கிற வேலை யாரு பார்ப்பா? எனக்கு நெறைய துணி துவைக்க இருந்துச்சு. மாப் போடணும். ஸோ அதனால அவங்க வர நானே போய்க்கிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணோம். என்னமோ தூக்கம் வருது. ஓகே. அதுக்கப்புறம் என்னாச்சு? 10 மணி அடிக்கு போவே முடியல. ரொம்ப பிஸி. பட் ஸ்டில் இடையில லாஸ்ட் மினிட்ல தான் நான் போனேன். அப்போ இவங்க ஆ ரமேஷ் வேலுச்சாமி. அவரு, அவங்க டீம் எல்லாம் உட்கார்ந்துருக்கும்போது கூட சர்வ கலாய்ச்சிட்டேன். இவங்களோட பர்த்டே இவங்க சாக்லேட் குடுத்தாங்களா? பொண்ணுங்களுக்கு தான் குடுக்குறாங்க. உங்களுக்கு குடுக்கலல்ல அப்படி இப்படி சொல்லிட்டு அவங்களே அவங்க லைக் ரமேஷ் முன்னாடி ஒரு சரவண மாட்ட வச்சேன். அதுக்கப்புறம் சிவா. சும்மாவே நானும் சிவாவும் ஓப்பன் ஃப்ளர்ட் பண்ணுவோம். சரோவ வெறுப்பேத்த. நாங்க என்னென்னமோ சொன்னோம். அம் எனக்கு கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. பட் எதெல்லாமோ சொன்னோம்.
டைரி மில்க் பத்தி தான் பேசணும்னு நெனைக்கிறேன். நீங்க சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாரி, அந்த மாரி ஏதோ ஃபன்னா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். கேப்ல வந்தேன். சரியான டயர்டு. லைக் எப்படி சொல்றது? அப்பயே தூங்கிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். லைக் கிட்டத்தட்ட 8 ஹவர்ஸ் 16 மினிட்ஸ் தூங்குனேன். ஆ ரிங் ஐ மீன் கேபிட் ரிங்ல பார்த்தப்போ, அவ்வளோ நேரம் தூங்குனேன். பட் எனக்கு அப்ப கூட பத்தல. ரொம்ப டயர்டா இருந்துச்சா, நல்லா எந்திரிச்சு எப்படி சொல்றது? ரெக்கார்டே பண்ண முடியல. டே 50க்கு. ம். படுத்துட்டேன் அப்பவே. அதுக்கப்புறம் எந்திரிச்ச உடனே ம் மறுபடியும் டயர்டு. எனக்கு போட் ரெடி சரி பண்ண போகணும்னு இருந்துச்சு. பட் இந்த 10 மணிக்கு சரியான டயர்டு. அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு, ஒரு 11:30க்கு எந்திரிச்சு, சாப்பிட்டுட்டு ரெடி ஆயிட்டு கிளம்பிட்டேன். ஓட்டர் ஐடி சரி பண்ண போனேன். இது வந்து டே 51 கதை. அங்க போனா, ஆ அதுக்கு முன்னாடி இது ஃபோட்டோ ஸ்டேட் எடுக்க போனேன். ஆதார். ம். அங்க போய் பிரிண்ட் அவுட் எடுத்தேன். அங்க ஒரு பையன், சின்ன பையன். 5த் ஸ்டாண்டர்ட், 6த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்னு நெனைக்கிறேன். அவனுக்கு ஏதோ Google Playல ஏதோ ரீசார்ஜ் பண்ணணும். ஏதோ கோட் ஏதோ இருக்கா அவன்கிட்ட. அப்ப நான் சொல்றேன், "தம்பி ஃபோன் எடுத்துட்டு வா, ரீசார்ஜ் பண்ணி தரேன்னு." "இல்ல நான் தான் பண்ணணுமா?" "அப்ப நான் பண்ணா எனக்கு தானே வரும். உங்களுக்கு எப்படி வரும்?" அப்படின்னு சொல்றேன். அவனுக்கு புரியவே இல்ல. அந்த போட்டோஸ்டேட் ஓனருக்கும் புரியல. அது கொஞ்சம் எ எ எக்ஸ்ப்ளைன் பண்ணியே எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி ஆஃபீஸ் போனேன். ஹெல்ப்பே பண்ணாத அளவுக்கு மைண்ட் செட் அவங்களுக்கு. லைக் சர்வர் ஓப்பன் ஆகல அப்டின்னாங்க. அப்ப நான் சொன்னேன், "நான் ட்ரை பண்ணேன். எனக்கு கரெக்ட்டா தெரியல. எந்த கான்ஸ்டிட்யூவன்ட் அசெம்பிளின்னு தெரியல. என்னால பண்ண முடியல" அப்டின்னா, "நாளைக்கு வாங்க, நாளான்னைக்கு வாங்க." இப்டி தான் பேசுறாங்க. அப்புறம் சரி நானே பண்றேன். எனக்கு நீங்க ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. நானே ஃபில் பண்ணிக்கிறேன்னு மொபைல்ல ப்ரௌசர் ஓப்பன் பண்ணா, ஓடிபி வந்ததும் பண்ண எல்லா அப்டேட்டும் போயிடுச்சு. ஸோ ஆப்ல தான் பண்ணேன். அதுலயும் அவ்ளோ எரர்ஸ். லைக் எப்டி சொல்றது? சின்ன சின்ன எரர். அது கரெக்ட்டா இங்கிலீஷ், தமிழ் ட்ரான்ஸ்லேட் ஆக மாட்டேங்குது. ஸ்பேஸ் பார் எரர்ன்னு காட்டுனா போதும். ஸ்பேஸ் போடக்கூடாதுன்னு. லைக் அது போடாம வேற ஏதோ எரர்லாம் காட்டுது. அந்த மனுஷன் லைக் சுத்தமா ஹெல்ப் பண்ணல. நான் அங்க நின்னுட்டு தான் இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் நின்னேன். நின்னுட்டு தான் ஒர்க் பண்ணேன். ஐ மீன் அ ஃபார்ம் எல்லாம் நானே ஃபில் பண்ணேன் மொபைல்ல. லாஸ்ட் மினிட்ல ஏதோ ஒரு எரரு. அவருக்கு வந்து காண்டாயிட்டு அவரு அ "இன்னைக்கு பண்ண முடியாதும்மா, நாளைக்கு வாங்க" அப்டின்னா. அப்ப நான் சொன்னேன், எனக்கு வொர்க் ஃப்ரம் ஹோம் அ இன்னைக்கு தான். மத்த நாள் நான் ஆஃபீஸ் போனேன். எனக்கு நைட் ஷிஃப்ட்டு. நான் இதுக்காக தான் வந்தேன்" அப்டின்னேன். அவராளுக்கு பண்ண முடியாது அப்டின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நானே ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனேன். ஆனா, என்ன ஆச்சுன்னா, அ எப்டி சொல்றது? அப்ளிகேஷன் அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க. அதுல வந்து ஆதாரோட பேக் சைட் மட்டும் தான் அப்லோட் ஆயிருக்காம். நான் சொன்னேன் 2 சைடும் அப்லோட் பண்ணேன். பட் அந்த ஆப்ஷன்ல அந்த ஃபீல்டுல ஒரு டாக்குமெண்ட் தான் அப்லோட் பண்ற மாரி வச்சிருக்காங்க. ஸோ அத என்னால எடிட்டும் பண்ண முடியாது. டூப்ளிகேட் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ற மாரி ஆயிடும். ஸோ அவரு சாட்டர்டேயோ, மண்டேயோ ஃப்ரீயா இருப்பாங்க. அப்போ வாங்க அப்டின்னாங்க. அப்புறம் நீங்க நம்பர் குடுங்க அப்டின்னு நம்பர வாங்குனேன். அவரு வந்து இங்க தானே இருக்கீங்க வரலாம்லன்ட்டு நான் சொன்னேன், "நான் ஆஃபீஸ் போணும். இதுக்காக இதுக்கு மேல வர முடியாது" அப்படின்னு. ஆ ரெஜிஸ்டர் ஐ மீன் ஏன் லாஸ்ட் டைம் பண்ணல? வோட் போட்டீங்களான்லாம் கேட்டப்போ நான் சொன்னேன். வோட் போட முடியல. எஸ்ஐஆர்ல ரெஜிஸ்டர் பண்ணலன்னு. "ஓ! இதுக்கெல்லாம் உங்களுக்கு லீவ் எல்லாம் வாங்கி குடுத்தா அப்புறம் வோட் போடலாம்" அப்படின்னு. செம்ம காண்டாச்சு தேவையில்லாம பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான்னு. பட் வேலை நமக்கு தான் முக்கியம். அதனால எதுவும் சொல்லல.
அப்படியே அம் நம்பர் வாங்கிட்டு, சரி சாட்டர்டே அந்த மனுஷன ரிமைண்ட் பண்ணணும். ஆ அந்த டாக்குமெண்ட்ல என்னோட அப்ளிகேஷன் எடிட் பண்ணி ஆதார் கரெக்ட்டா அப்லோட் பண்றதுக்கு. அப்புறம் அப்புறம் எஸ்பிஐ ஆஃபீஸ் போனேன். சாரி எஸ்பிஐ பேங்க் போனேன். அங்கேயும் கொஞ்சம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா, 11க்கு அப்புறம் தான் அவங்க ஃப்ரீயா. அண்ட் வேற பண்றவங்களும் வரலையாம். புது அக்கவுண்ட் ஓப்பன் பண்றவங்களும். ஆ எல்லாம் மேனுவலா தான் பண்ணணும். இந்த காலத்துலயும் மேனுவலா பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபோட்டோ அ எடுத்து பண்ணணும்னா செம்ம காண்டாச்சு. நான் அப்படியே வந்துட்டேன். வெளிய வந்த உடனே நுங்கு பார்த்தேன். ஸோ நுங்கு வாங்குனேன். அதுக்கப்புறம் மாம்பழம் வாங்குனேன். ஆனா மாம்பழம் விக்கிறவனும் நல்லா ஏமாத்திட்டான். ₹300 குடுத்தேன். எல்லாம் காஞ்சு போனது, கெட்டு போனது எல்லாம் தான் வச்சான். சரி அவனுக்கும் வாழணும்ல அப்படின்னு நானும் திருப்பி சொல்லல எதுவுமே. அதுக்கப்புறம் செம பசியா வரும்போது சப்வேல சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து லாகின் பண்ணி குட்டி குட்டி வேலையில இருந்தெல்லாம் முடிச்சுட்டேன். அப்புறம் ஈவினிங் மாடி போயிட்டு அரிசி, கோதுமைலாம் வச்சேன். ஆ இது சொல்ல மறந்துட்டேன். இடையில இந்த மார்னிங்ல ஆல்ரெடி முடியாம படுத்துட்டு இருக்கேன். நான் பல தடவ சொல்லியிருக்கேன். எனக்கு என்ன கேட்காம எதுவும் பண்ணாத. நான் வீட்ல இருக்கேனா இல்லையான்லாம் தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபுட் டெலிவரி எல்லாம் வந்து ஃபுட்டோ இல்ல சர்ப்ரைஸோ ஏதாவது ஒகேஷன் இருந்தா சர்ப்ரைஸ் பண்ணலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு அங்க அவைலபிளா இருக்கான்னு பார்த்து பண்ணலாம். இல்ல எனக்கு புடிச்சிருக்கான்னு என்கிட்ட கேட்டுட்டு பண்ணலாம். தூங்கிட்டு இருக்கேன். எனக்கு பிளிங்கிட் இந்த கால் டெலிவரிக்கு. செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ரோபி பண்ண வேல அது. பல தடவ சொல்லியிருக்கேன். என்ன கேட்காம பண்ணாத. நான் அதுதான் பண்ணுவேன்னு ரொம்ப அடம்புடிச்சா என்ன பண்ண முடியும்? மைண்ட் ஃபக் மட்டும் தான் குடுத்தா. ஈவன் ம் டே 50லயும் இதுதான் பண்ணா. சீரியஸா ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அவ்ளோ மெசேஜ். லைக் இந்த அ ஆஃபீஸ்க்கு போன ஹஸ்பண்டுக்கு வைஃப் வீட்ல சும்மா இருக்கும்போது மெசேஜ் அனுப்புவாங்கல்ல. எனக்கு அது பண்ணு, இது பண்ணு, ஏன் என்ன கவனிக்க மாட்டேங்கிற? அந்த மாரி ஒரு நெறைய அ பழைய மாரி இல்ல. ஏதோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாரி அ பிஹேவ் பண்றா. செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. ஆக்சுவலி நான் நெறைய மெசேஜ் படிக்கவே இல்ல. சும்மா ஸ்டிக்கர் மட்டும் அனுப்பிட்டு இருந்தேன். லைக் நான் ஆன்லைன் வந்தேன்னா, அவளுக்கு ரிப்ளை பண்ணலையாம். என்ன ரீசனுக்கு நான் வந்தேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்க முடியுமா? ஒருத்தங்க பிஸியா இருந்தா ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஃப்ரீ ஆயிட்டு ரிப்ளை பண்ணுவாங்க. இது வந்து ஒரு வெரி பேசிக் திங். இது கூடவா புரிஞ்சுக்க மாட்டாங்க? அவங்களுக்கே அட்டென்ஷன் குடுத்துட்டு இருக்க முடியுமா நம்மளால? அ அண்ட் இந்த ஆர்டர் பண்ண அதுவும் எனக்கு புடிக்கல. எனக்கு அது புடிச்சிருக்கா? எனக்கு அது தேவையா? நான் வீட்ல இருக்கேனா? இருந்தாலும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் தூங்கிட்டு இருக்கேனா? இல்ல நான் மீட்டிங்ல இருக்கேனா? என்னால எந்திரிச்சு போய் வாங்க முடியுமா? எல்லாமே யோசிக்கணும்ல. சும்மா அவங்க அவன் பாட்டுக்கு ஆர்டர் பண்ண எனக்கு சுத்தமா புடிக்கல. இது வந்து பாசம் மாரி எனக்கு தெரியல. இது ஏதோ ம் எப்படி சொல்றது? ஓனர்ஷிப் கிளைம் பண்ற மாரி இருக்கு. ஓ எனக்கு எப்போ மைண்ட் இன்னும் ஃபக் மைண்ட் ஃபக் ஆகும்னு தெரியல. பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் நானு. அவ்ளோ மைண்ட் ஃபக் ஆச்சு. லைக் பாசம் மாரியே எனக்கு தோணல, பண்றதெல்லாம். பல தடவ சொல்லியும் புரியலன்னா என்ன பண்றது? அண்ட் அவங்களுக்கு பிடிக்கும்போது வர்றதும், பேசுறதும், ஆப்போசிட் சைடு எப்படி அத எடுத்துப்பாங்க? அவங்க ஓகேவா? எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. செம்ம டென்ஷன் ஆச்சு எனக்கு. மெசேஜ் நான் அனுப்புனேன். பண்ணாத, இப்படி பண்ணாத, இனிமே பண்ணாதன்னு மெசேஜ் அனுப்புனதுக்கப்புறம் நான் பண்ணுவேன். நான் கேர் பண்ணுவேன். எனக்கு இதுவும் கேர் பண்ற மாரிலாம் இல்ல. ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. டு பி ஹானஸ்ட். எனக்கு சர்ப்ரைஸ் பிடிக்கும் தான். இல்லன்னு இல்ல. யாருக்கு தான் சர்ப்ரைஸ் பிடிக்காது. அதுக்குன்னு இப்படியா?
டசன்ட் மேக் சென்ஸ். இத்தனைக்கும் நான் எக்ஸாம்பிள் வேற சொன்னேன். இப்ப ஸ்ரவன்னா என்கிட்ட கேட்பாங்க. ஃபுட்டு ஃபுட் விஷயமா வந்து ஏதாவது கேட்பாங்க. உங்களுக்கு ஓகேவா? உங்களுக்கு புடிச்சிருக்கா? எப்பவுமே மத்தவங்களுக்கு ஒரு வாங்கி குடுக்கணும். ஒண்ணு அது அவங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கணும். இல்ல அவங்க கிட்ட கேட்கணும். புடிச்சது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கிறது ஒண்ணு. இல்ல அவங்க கிட்ட கேட்டுட்டு அவங்கள சர்ப்ரைஸ் பண்ண அதுவும் ஒண்ணு. இது எதுவுமே பண்ணாம வெறுப்பேத்திக்கிட்டு ஆமா கடுத்து. ஆ ஆ டே 50ல ஆக்சுவலி இன்னொன்னு நடந்துச்சு. அம் அன்எக்ஸ்பெக்டடா ஒருத்தவங்க ஐ கான்டாக்ட் வச்சாங்க. ஆ நான் வந்து அத இக்னோர் பண்ணேன். நமக்கு அது தேவையில்லாத விஷயம்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணேன். அத நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதான். அப்புறம் டே 51ல ஈவினிங் என்னாச்சு, ஆ மாடிக்கு போயிட்டு வந்துட்டு, ஆ கொஞ்சம் வீட்ல வேலைலாம் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு, சாப்பிட்டுட்டு, மோர் வாங்கியிருந்தேன். அது குடிச்சேன். அமுல் பட்டர் மில்க் அது. அப்புறம் அப்புறம் என்ன பண்ணேன்? ஆக்சுவலி ஒரு மீட்டிங் இருந்துச்சு 9 மணிக்கு. ஆனா, அவங்க யாரும் அட்டெண்ட் பண்ணல. ஸோ, அத அப்படியே விட்டுட்டோம். அதுக்கப்புறம் எண்ணெய் தடவி, குளிச்சு, துணியெல்லாம் துவைச்சு, மாப்பெல்லாம் போட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டேன். அப்புறம் மாம்பழம், நுங்கு எல்லாம் சாப்பிட்டேன். ம். கொஞ்ச நேரம் டிவி பார்த்தேன். அன் ஐயோ! என்ன பேர் அது? அன்கண்ட்ரோலபிளி ஃபாண்டா அந்த மாரி. அன்கண்ட்ரோலபிளி ஆ ஒரு கொரியன் சீரிஸ் தான். ஐ மீன் ஹேயர் சீரிஸ்ல அந்த பையன் இருந்தான். அதனால தான் அந்த சீரிஸ் பார்த்தேன். பட் இது அவ்வளோ நல்லா இல்ல. அதனால கொஞ்ச நேரம் பார்த்துட்டு விட்டுட்டேன். ஆ ஈவினிங் ஒரு ஃபன் நடந்துச்சு. ஸ்ராவன் திடீர்னு எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புனான். பார்த்தா சூப்பரா, செக்ஸியா, டிவைனா எல்லாமே சேர்ந்த ஒரு மாரி ஒரு பிக்கு. சிரிச்சுமிந்தா மாரி இருந்துச்சு ஒரு காட்டுல. ஆ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அந்த டிபியா வச்சேன். லைக் நெறைய பேர் எனக்கு பிங் பண்ணிட்டு சூப்பரா இருக்கு. இது என்ன ஏஐயா? நல்லா நல்லா பண்ணியிருக்கீங்க. கண்ணு சூப்பரா இருக்கு. அப்படி இப்படின்னு நெறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்துச்சு. ஸோ பட் ஃபோட்டோ வந்து அதில இருக்கிற ஃபேஸ் வந்து என்னோட ஃபேஸ்க்கு ஒரு 50% தான் மேட்ச். மிச்ச 50 இல்ல. ஸோ நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டு என் ஃபேஸ் வர மாரி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதே ஸ்டேட்டஸ் போட்டேன். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாஸ் பாஸ் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. ம். இந்த எக்ஸோ கிட்டின்னு Netflixல இந்த சீரிஸ் இருக்குல்ல. அதில இப்போ அப்டேட்டட் சீசன்ல வர அந்த கொரியன், சைனீஸ் கை. ஸோ நம்ம பாஸும் அந்த ஃபேஸ் கட்ல தான் இருப்பாரு. எனக்கு அத பார்த்தோனே பாஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ நான் பாஸுக்கு பிங் பண்ண போனேன். பாஸ் எனக்கு ஆல்ரெடி மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அவர் என்ன குட்டி பொண்ணுன்னு தான் கூப்பிடுவாரு. நான் இத அனுப்பிட்டு, "பாஸ் நீங்க ஆக்டரா?" அப்படின்னு கலாய்ச்சேன். "என்ன படத்துலலாம் வந்திருக்கீங்க?" அப்படின்னு. அவரும், "ஆமால்ல, கொஞ்சம் இந்த மாரி தான் இருக்குல்ல" அப்படின்னாரு. இப்போ படம் பேரு கூட பாரேன், கிட்டின்னு இருக்கு. உங்கள வச்சு தான் படம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவரும் ஃபன் பண்ணாரு. அப்புறம் ஆஃபீஸ்லேருந்து லட்டு எடுத்துட்டு போனது கொஞ்சம் பேருக்கு தான் குடுத்தேன். மிச்ச லட்டு இருந்துச்சு. நானே நெறைய சாப்பிட்டேன். ஆஃபீஸ்ல சந்தும் நெறைய நெறைய லைக் என் பேக்கு வரும்போதெல்லாம் வந்து லட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாரு. அப்புறம் நானும் வீட்டுக்கு எடுத்து வந்து நானும் நெறைய சாப்பிட்டேன். லட்டு சாப்பிட்டேன், மோர் குடிச்சேன், மாம்பழம் சாப்பிட்டேன், நுங்கு சாப்பிட்டேன். டு பி ஹானஸ்ட் டே 51ல தான் வயிறு நெறைய ஹோல் டே லைக் 3 டைம் மீல் அலாங் வித் ஃப்ரூட்ஸ், ஆ ஜூஸ், வாட்டர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி இது ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் சென்னையில இருந்துட்டு. ம். அப்புறம் என்ன பண்ணேன்? ஆ கிச்சன்ல
ரைஸ் லைட்ஸ் எல்இடி வச்சிருந்தேன். அது ஒர்க் ஆகல. அப்புறம் புது எல்இடி தான் வாங்குனேன். அத ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் அவ்வளோதான். இப்பல்லாம் வச்சாச்சு. வீடெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. நாளைக்கு ஆஃபீஸ் போனா போதும். ஐ மீன் இன்னைக்கு ஆஃபீஸ் போனா போதும். அவ்வளோதான். டே டன்.